தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிரிவினைவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் இடையேதான் போட்டி என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் 4,30,000 கோடி ரூபாயாக இருந்த கடன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு 9,30,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று கூறினார். தமிழகத்தில் காந்தி என்று எந்த ஒரு திட்டத்திற்காவது பெயர் வைத்துள்ளார்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், எங்கு பார்த்தாலும் கருணாநிதி பெயர்தான் வைத்துள்ளார்கள் என்று விமர்சனம் செய்தார். பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் போட்டி, அது இந்த தேர்தலில் நிரூபிக்கும். தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார். 62ல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது, கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனால்தான் திமுக மாறிச்சு. இல்லைன்னா திமுக பிரிவினைவாதிகள் தானே. அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டி. திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய மொத்த கடன் 4,30,000 கோடி.